கட்சியிலிருந்து முதல் முறையாக ஒருத்தர் அமைச்சராயிருக்காரு. ஆனா ஷானவாஸ் வாழ்த்து பதிவே போடலையே! ஏன்? ஏங்க நான் கூட போடலங்க. ஏன் போடல? எதுக்குங்க போடணும்? நான் ஆவறதுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சோம்னாங்க. நாங்க அப்படிப்பட்ட உணர்வுல தாங்க இருக்கோம். இப்பதான் இன்னைக்கு தான் வந்து அவர் வந்து தலைமை அலுவலகத்துல வந்து ரிசீவ் பண்ணோம். நீங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு இது ஸ்க்ரூட்னி மாதிரி வச்சுட்டு இல்ல இது பண்ணணும். நான் என்ன கேட்கிறேன்? இல்ல நான் என்ன கேட்கிறேன்? ஏன் ஏன் இப்போ சில பேர் இருக்கிறாங்க. அம்மா அப்பா வந்து பிறந்த நாள் அப்ப வந்து கட்டி பிடிச்சி அம்மா அப்பாவுக்கு வந்து முத்தம் கொடுக்குற பிள்ளைங்க இருக்காங்க. அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டு அப்படியே போயிட்டு விஷ் பண்ணிட்டு சும்மா வணங்கிட்டு போற பிள்ளைங்க இருக்காங்க. ஒருத்தர் நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்கிறீங்க. இது வாழ்த்து போடணும், அப்புறம் அவரை போய் பார்த்து இதை பண்ணணும், அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லைங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி ஃபீலிங்கை காட்டுவாங்க. சில பேர் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா வந்து வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அது ஒரு பெரிய குற்றம் இல்லை. வேணும்னா நான் கேட்குறேன், நான் தோழர் போடுங்கன்னு கேட்டு சொல்றேன் நான். அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்க என்னன்னா மீண்டும் மீண்டும் வந்து அவர் வந்து ஒரு பார்வையில வந்து உட்படுத்துறதுனால வரக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு கூட பார்த்தேன், இப்போ வரும்போது கூட பார்த்தேன் சில வலைதள பதிவுகளில் வந்து இன்னும் சொல்ல போனா சில திமுக காரங்க வந்து வெளிப்படையாக, அதாவது திமுகவோட ஆக்டிவிஸ்டா இருக்கவங்க வெளிப்படையாக வந்துருங்க வந்துருங்கலாம் கூப்பிடுறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் பேசின வரைக்கும், நான் அவரோட தொடர்புல இருக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த மாதிரி சிந்தனையே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, முந்தா நாள் கூட வந்து ஒரு இன்னர் டிஸ்கஷன் வந்து முக்கியமான டிஸ்கஷன் வந்து அவரோட சேர்ந்து தான் வந்து கலந்து தான் பேசி முடிவெடுத்தோம். அவர் தோழர் வந்து பதவி ஏற்றுக்கிற அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த பதவியேற்பு முடிஞ்சு இன்னும் 4-5 நாள் கழிச்சு தான் அடுத்த பதவியேற்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் கூட என்ன பண்ணேன்னா பொள்ளாச்சி கிளம்பி போயிட்டேன். பொள்ளாச்சி கிளம்பி போயிட்டு மயிலாடுதுறையில் கட்சி நிகழ்ச்சிகளுக்காகன்னு போயிட்டேன். ஆனால் நேற்றைக்கு முந்தின வந்து என்ன டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா, அடுத்த நாளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டார் கவர்னர். ஏன்னா முடிச்சுட்டு காலைல சீக்கிரம் முடிச்சுட்டு போறேன்ற மாதிரி சொன்னார். நாங்கள் தலைவரே எனக்கு ஃபோன் பண்ணி அந்த அறிவிக்கும் போது ப்ரெஸ் மீட்டிங் என்னை கூப்பிட்டார் ஃபர்ஸ்ட். அப்போ நான் சொன்னேன் நான் இல்லைண்ணே அப்படின்னேன். அப்புறம் சரி ஷானவாஸ் இருக்காரா பாருங்க, ஷானவாஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னாரு. ஷானவாஸை கான்டாக்ட் பண்ணேன், ஷானவாஸ் கிடைக்கல. அப்புறம் நைட்டு லேட்டாக வந்தார். இல்லை இதுக்கு தான்ப்பா கூப்பிட்டார் அப்படின்னேன். காலையில் பதவியேற்பு இருக்குன்னாங்க அப்படின்னேன். சரிண்ணார். அவர் நான் எங்கே இருக்கிறேன்னு கேட்கல. அப்போ காலையில் எனக்கு ஃபோன் பண்ணார். அதாவது வன்னியரசு பதவி ஏற்றுக்கிறேன்னு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணார். காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வரீங்க போயிடலாம் அப்படின்னாரு. தோழர் நான் வந்து நைட்டே தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து இப்போ இதில் இருக்கேன், மயிலாடுதுறையில் இருக்கேன் அப்படின்னேன். ஐயா அப்போ நீங்கள் இல்லையா அப்படின்னாரு. நான் இல்லை, நான் வந்து இங்கே இருக்கேன்னேன். இதுதான் காரணமாக இருக்கலாம். ஒருவேளை அவர் வந்து நான் இல்லை 2 பேரும் சேர்ந்து போல நினைச்சிருப்பாரு. அதுதான் காரணமாக இருக்கலாம். தவிர இதில் ஒன்றும் வேற ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து சில மூத்த பத்திரிகைகள் சொல்றாங்க, இனிமேல் விசிகாவில் விரிசல் வரும், முஸ்லீம் லீகோட விரிசல் வரும், அதிருப்தியில் இருக்காங்க சில பேர் அப்படின்லாம். சரி, அவங்களுக்கும் வேற என்னதான் பேசுறதுங்க? நீங்க ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தா தானே பேச முடியும். ஏதாவது ஒன்று பேசணும்னு பேசணும்ல, அது பேசுவாங்க.